ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம மஷ்ரூம் வில்லாவோட என்ட்ரன்ஸு. அது வரைக்கும் பாருங்கள், பெரிய பெரிய மீன். ஸோ இதுலேருந்து மீன் எடுத்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டனு, அப்புறம் ஒரு கேம், ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு ஒன்று தேவையானது அது இருக்குது. நான் சாஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சம்மர் ஷாட் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைடோட டே 3. இன்றைக்கி மூணார்லேருந்து கிளம்பி எங்கெங்கேயோ ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது எங்கெங்கன்னுலாம் தெரியாது. நம்ம கிஷோர் ப்ரோ தான் ஃபுல்லாக ரூட் போட்டிருக்காரு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் மேப் இருக்குது. அந்த ரூட் மேப் பற்றி நாங்கள் எப்படி போகிறோன்ட்டு ஒரு நார்மல் கேஸிங் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு குத்துமைப்பாக இப்படின்னு சர்க்கிள்லாம் போட்டு காட்டினார். எங்கெல்லாம் போகிறோன்னு தெரியல. அவர் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் வந்து இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மெயின் ஜங்ஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வரணும். மூணார் ஜங்ஷன்லேருந்து இந்த ரூமுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி டவுன்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம மஷ்ரூம் வில்லாவோட என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இவங்களுக்கு தாங்க. கிட்டத்தட்ட 8 ரூம் இருக்குது. ப்ளஸ் இந்த சைடு இருக்கிறது வந்து டார்மெண்ட்ரி. உள்ளே போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து கீழேருந்து இந்த படிக்கட்டில் அப்படியே ஏறி வரணும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன கிச்சன் செட்டப் மாதிரி ஒன்று இருக்குது. பட் ஆனால் இதுதான் மெயின் டோருங்க. வீட்டுக்கான மெயின் டோர் இது தான். ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகணுன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 4 ரூம் இருக்கும் இங்கே. ஸோ இது ரூம் நம்பர் 1, அது ரூம் நம்பர் 2, இது வந்து ரூம் நம்பர் 3 அண்ட் இது வந்து ரூம் நம்பர் 4. இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சடனாக வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்தனால அவர் வந்து டக்குன்னு கிளம்பிட்டார். ஸோ இந்த காட் நேற்று நைட்லேருந்து அப்படியே சும்மா தான் கிடக்குது. இதுதான் எங்கள் ரூமு. ஒரே மெஸ்ஸியாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள், மிரரு, ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க ஜென்ரலாக. அதே மாதிரி இந்த இதோட பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்களா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம பால்கனி, நம்ம ரூமுக்கான ப்ரைவேட் பால்கனிங்க இது. ஸோ இதுலேருந்து உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் இதில். ஸோ வாங்க இப்போ வந்து அந்த சைடில் வந்து ஒரு இது இருக்குது காட்டுறேன். ஸோ இந்த காமனான ஹால் இருக்குல்ல, இந்த 4 ரூமுக்கும் சேர்த்து. அதே மாதிரி இங்கே ஒரு டோர் இருக்குது பாருங்கள். இந்த டோரை திறந்தோன்னா எல்லா ரூம்காரங்களுக்கும் சேர்த்து ஒரு காமன் பால்கனி. ஸோ இருக்குது பாருங்கள், இது காமன் பால்கனி. ஸோ இந்த பால்கனி, இந்த ரூம் வந்து டேரெக்டாக இப்படியே வெளியே போயிடலாம். ஏன்னா இது அப்படியே ரோடு. ஆனால் கீழே பார்த்தீங்களா அவ்வளோ ஹைட், இப்படி ஏறி டேரெக்டாக இங்கே வருது ரூம். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது சரிதா. இது ஒரு குட்டி ரூம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது சாவி வெளியே இல்லை, அதனால் நம்ம திறக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த டோர் பக்கத்துலேயே இங்கே ஒரு இது இருந்ததில்ல, அதில் எவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கண்ணாடி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி காட்டினல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20-25 பேர் நீங்கள் வந்தால் கூட இந்த மொத்த மஷ்ரூம் வில்லாவும் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச 5-6 ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து 5 ரூம் காட்டுது. ஸோ அந்த சைடு வெளியே படிக்கட்டு போகணுன்னா அந்த சைடு ஏதோ ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு ஒரு டோர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. மேபி அதுவும் ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கீழே போய்ட்டு அவர்கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ரைஸ் எவ்வளோ, சீசன் டைமில் எவ்வளோ, ஆஃப் சீசனில் எவ்வளோ இருக்கும். ஸோ வந்து ஒரு ரூமில் மேக்ஸிமம் எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம், ஸோ ஒரு ரூமோட ப்ரைஸு எல்லா டீட்டெயிலும் கீழே போய்ட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணி நம்ம கேட்போம். ஓகேவா. இந்த மஷ்ரூம் வில்லாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி வர வந்து உங்களுக்கு வந்து வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக ஒரு 10-15 வீடு அவ்வளோதாங்க இருக்கும். இந்த மஷ்ரூம் வில்லா பேக் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில்ஸ் தான், ஃபுல்லாக மேடு தான். அதே மாதிரி வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு இந்த மஷ்ரூம் வில்லாவில் ஒரு நிமிஷம் இருங்க, இது பெரிய பள்ளத்தாக்கு, மணி பெரிய பள்ளத்தாக்கில் இறங்கி வரேன். இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேக் சைடில் வந்து உங்களுக்கு எந்த வீடுமே இல்லைங்க. ஸோ இந்த சைடில் எதுவுமே இல்லை, இது ஃபுல்லாக அப்படியே மவுண்டன் தான். இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு காமன் பால்கனியாக இது என்னென்னமோ இருக்குங்க, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்னதுன்னே தெரில. உள்ளே போய் தான் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி வர்ற ரூமுக்கான ப்ரைவேட்டு பால்கனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மரத்தில் ஏதோ ஒரு பழம் காய்ச்சிருக்கு, என்னதுன்னு கேட்போம் அவர்கிட்ட. அதே மாதிரி நீங்கள் ட்ரோன் ஷாட் விட்றதா இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மொட்டை மாடி கிடையாது. ஏன்னா வந்து நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுத்தோம், பட் ஆனால் இதில் வந்து மொட்டை மாடி இல்லாதனால கொஞ்சம் ட்ரோனை வந்து ஃப்ரீயாக ஃப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ட்ரோன் ஷாட் இன் 3, 2, 1.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி தாங்க. இந்த பெரிய பெரிய இலையாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஏலக்காய் செடி தான். அதே மாதிரி இந்த ரூமில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நிறைய ரூம்ஸ் இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ படிக்கட்டு நீங்கள் ஏறி வரணுங்க. ஸோ ஏஜ்டு பீப்புள் கொஞ்சம் படிக்கட்டு ஏறது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. கீழே எத்தனை ரூம்ஸ் இருக்குதுன்னு தெரியல. மேபி ஏஜ்டு பீப்புள் வந்தாங்கன்னா கீழே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இது படிக்கட்டு இறங்கணுன்னு இங்கே ஒரு டைனிங் டேபிள் ஏரியா போட்டுருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட கிச்சன். ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி தருவாங்களா என்னன்னு தெரியல. எல்லா டீட்டெயில்ஸும் நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து பைக் பார்க்கிங் இது பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பைக் பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டு. பைக்கு காரு எத்தனை இன்னும் விட்டுக்கலாம். ஓகேதா? நேற்று வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கார் நின்றனால பைக்கு வந்து நாங்கள் மாற்றி விட வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங். ஸோ இங்கே வேறு பார்த்திங்கன்னா இங்கே வேறு தனியாக ஏதோ ஒரு ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி வாங்க இப்போ போய்ட்டு அவர்கிட்ட கிச்சனில் வந்து என்னென்ன இருக்குங்க எல்லாம் பார்த்துட்டு ரூம் ப்ரைஸ்லாம் கேட்போம். ஸோ கீழே கிச்சனுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. தொட்டியில் வந்து இது தாமரை இலையா, இது இவ்வளோ சின்னதாக இருக்குது. இவ்வளோண்டு தாங்க இருக்குது இலை. இவ்வளோ தான் இருக்கும் ஒரு இலையும் சைஸு. எங்கள் வீட்டு தொட்டியில் தாமரை இலை வந்து இதில் வந்து ஒரு 20 இலை வச்சாலே தொட்டி ஃபுல் ஆகிடும் போல். அவ்வளோ பெரிய இலை இருக்குது எங்கள் வீட்டில். மேபி இதுக்கப்புறம் தான் சைஸ் பெருசாகும்னு நினைக்கிறேன். ஆனால் தொட்டியில் மீனை தவிர்த்து மீன் இருக்குங்க, அதை பார்த்துட்டுங்க. ஸோ அது வரைக்கும் மீன் எல்லாம் குட்டி குட்டி கப்பீஸ் மாதிரி இருக்குது. மற்றபடி அதிகமாக இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி தான். இந்த எட்டுக்கால் பூச்சா தண்ணியில் ஒரு பூச்சி இருக்குமே, 4 பெரிய கால் வச்சு, அந்த பூச்சி தான் நிறையா இருக்குது. வாங்க இங்கே பின்னாடி இப்போ தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம். வரம்புறோம். ஸோ இப்போ தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக அப்படியே புல்லுக்குள்ளே தான் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து கல் போட்டு பறித்து வச்சுருக்காங்க. இந்த பூ என்னங்க இது பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, அப்படியே அந்த காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது. வாங்க கீழே போகலாம். எங்கே போனாலும் எனக்கு இந்த படிக்கட்டு இறங்குறதே பெரிய வேலையாக இருக்குங்க. புது வீடு கட்ட சொல்ல லிஃப்ட் வச்சு கட்டிட வேண்டியதான். ஏன்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் எனக்கு வந்து ஸ்டூடியோ ரூம் செட் பண்ண போகிறேன். டெய்லி ஒரு நாளைக்கு 20 வாட்டி 30 வாட்டி இறங்கி ஏற முடியாது. அதனால் வந்து நான் வந்து லிஃப்ட்டு வச்சே டிசைன் பண்ணிட போகிறேன். ஆனால் லிஃப்ட்டு லேட்டராக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து அதுதாங்க. அங்கேருந்து அப்படியே இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் ஃபுல்லாக. இது படிக்கட்டு வழியாக இறங்கி வந்து அப்படியே இந்த சைடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம். சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க இந்த ஊஞ்சலில் வெயில் அடிக்குது, நம்ம இந்த ஊஞ்சலுக்கு போயிடலாம். ஏய் கொக்கி, அறந்துட மாட்டிய? ஸ்ட்ராங்காக தானே இருக்க? உட்கார போகிறேன். 100 கிலோ, 100+ kg. லாலே லாலி லாலா. ஊஞ்சல்லாம் ஆடி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க. எங்கள் வீட்லேயும் ஒரு ஊஞ்சல் வந்து ஊஞ்சலுக்கு தேவையான கம்பியெல்லாம் இருக்குது. ஆனால் ஊஞ்சல் தான் இல்லை. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற டைமில் வந்து பால்கனியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் செட் பண்ணுவேன். நல்லா சாஞ்சி உட்கார்ற மாதிரி ஊஞ்சல் செட் பண்ணிடலாம். அப்போ தான் சாஞ்சி உட்காரலாம். இப்போ இதில் வந்து சாயறதுக்கு எதுவும் இல்லை. நான் சாஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சம்மர் ஷாட் தான். பின்னாடி போயிட்டு தமார்னு தலை அடித்து அவ்வளோதான், கிருகிருன்னு ஆகிடும். சரி வாங்க இப்போ அந்த சைடு வந்து இது வந்து 2 பேர் இல்லை 3 பேர் கூட உட்காரலாம்னு நினைக்கிறேன். இந்த ஊஞ்சல் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ஊஞ்சல். ஒத்தாள் உட்காந்து என்ஜாய் பண்ணோன்னா அதுக்கும் ஊஞ்சல் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். வாங்க அதை போய் காட்டுறேன் இப்போ. ஓகே, இது ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒத்தாள் ஆடுற ஊஞ்சல். நல்லா ஜாலியாக இருக்குங்க. நேற்றுலாம் வந்து ரொம்ப லேட்டாக வந்தோமா, அதனால தான் எங்களால் பின்னாடி எதுவும் இறங்கவே முடியல. இன்றைக்கி காலையில் என்ன அறியாமலே நான் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். அதுதான் பெரிய விஷயம். 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க இந்த டூர் வீடியோ போட்டுடலாம், மஷ்ரூம் வேலியோட டூர் வீடியோ போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இறங்கி வந்தால் பின்னாடி உள்ள ஜாலியாக இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில். கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு இடம் இருக்குது. அப்புறம் இதில் உட்காந்துட்டு ஊஞ்சல் அடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு கூடார மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஸோ அந்த சைடு ஃபுல்லாக இதெல்லாம் இருக்குது, சேரு எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 20 பேர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக நீங்கள் ஆக்குபை பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபயர் கேம்ப் வந்து எல்லாம் சின்னதாக போடுவாங்க. இங்கே போட்டிருக்க ஃபயர் கேம்ப் சைஸை பாருங்கள், எந்த தண்டிக்கு இருக்குது. ஃபயர் கேம்பை போட்டு மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கலாம். ஈவினிங் டைம் ஒரு 6 o'clockலாம் அப்படியே வந்தீங்கன்னா ஐயோ இப்போல்லாம் ஈரமாக இருக்குது, உட்கார முடியாது, கஷ்டம். நல்லா சேர் போட்டு ஃபயர் கேம்ப்லாம் போட்டு, ஃபயர் கேம்புக்கு பார்த்தீங்களா அழகாக இரும்பு போட்டு பைப்லாம் வெல்ட் அடிச்சே வச்சுருக்காங்க. கட்டையை அழகாக நிறுத்தி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸஸ்லாம் இன்னும் நான் விசாரிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நம்மளால் எங்கே கீழே போயிருக்காரு, எங்கே போயிருக்காருன்னு பார்த்துட்டு வரேன்.
ஏங்க அங்கே பாருங்கள் ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இதுனா ஸ்விம்மிங் பூல் தான் நினைக்கிறேன். ஐயோ ஃபவுண்டனா? எப்படி ப்ரோ இறங்கி வந்தீங்க? அதான் பார்த்தேன். என்னடா இது படிக்கட்டு மாதிரியே இருக்குது, ஒன்றையும் காணோம், எனக்கு ஆபத்தான இடமா இருக்குன்னு யோசிக்கிறேன். இது இருக்குங்க படிக்கட்டு. இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ஐயோ ஒரு நிமிஷம் ப்ரோ வந்துடுறேன். இன்னொரு பிரம்மாண்டமான விஷயமும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமும் இருக்குது. ஓரளவுக்கு பிடிச்ச கேம், ரொம்ப இல்லை. என்ன கேம்? வரேன், முதல்ல ஃபவுண்டைன் காட்டிட்டு வரேன் மக்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அல்டிமேட்டுங்க சார். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம். ஃபவுண்டனு, அப்புறம் ஒரு கேம், ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு ஒன்று தேவையானது அது இருக்குது. ஆனால் என்ன இந்த மாதிரி வந்து ஒரு 20 பேர் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். எங்கேயும் வெளியே சுற்றணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் ஒர்க்கு நிறையா இருக்குங்க. இப்போ வாங்க அடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சொன்னால அங்கே போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபவுண்டன் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டன் பக்கத்தில் ஏதோ ஒரு க்ரீன் கலர் மெஷ் வச்ச துணி வச்சு மூடி இருக்காங்கன்னு பார்த்தா உள்ளே வந்து கிணறாங்க. இது எந்த தண்டிக்கு இருக்குது பாருங்களேன். வெளியே தாங்க பெருசாக இருக்குது. ஐயோ இங்கேயும் தண்ணி தான் இருக்குது. பயங்கர பெருசாக இருக்குங்க. இது எவ்வளோ சைஸ் பாருங்களேன். அதே மாதிரி இது ஃபுல்லாக ஏலக்காய், பெப்பர் செடி தான் இருக்குது. இந்த மரத்தில் ஃபுல்லாக சுற்றி இருக்குல்ல, இதெல்லாம் பெப்பர் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். இனிமேல் தான் எல்லாம் கருக்குவாங்க. கொஞ்சம் இது பண்ணோன்னே எடுத்து காய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏலக்காய் தான் செடியில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, பெப்பர் நிறைய தெரியுது. சரி வாங்க இப்போ மேலே போய்ட்டு அந்த கேம் இருக்குதுன்னு சொன்னாங்களே அதை போய் பார்க்கலாம். வந்தாச்சுங்க அந்த ஏரியாவுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் போடுறதுக்கு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இந்த மரத்தில் வேறு ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க. எத்தனை ஊஞ்சல் ப்ரோ? அவர்கிட்ட பேஸ்கெட் பால் இருக்கான்னு கேளுங்க சார். எங்கள் வீட்டில் ஒரு டைமில் டயரை சுற்றி வச்சுருப்பேன். ஓகே வாங்க மேலே போவோம். மேலே போயிட்டு மற்ற என்கொயரிஸ் எல்லாம் முடிக்கலாம். இல்லை கேமராவில் நீங்கள் வரமாட்டீங்க, ஆடியோ மட்டும் சொல்லுங்கள். സീസണിലാണെങ്കിൽ 2000, സൂപ്പർ ഡീലക്സ് ആണ്, സ്റ്റാൻഡേർഡ് ആണ് 1000, ഓഫ് സീസൺ റേറ്റ് ആണ് 1500, കീഴെ സ്റ്റാൻഡേർഡ് റൂമാണ് 8000. പിന്നെ ഡോർമെട്രി പെർ ഹെഡ് 500 രൂപ സീസണിൽ, ഓഫ് സീസണ് 400. இது மற்றபடி இந்த ரூம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து 3 மெம்பர்ஸ் ப்ரைஸா? இது 2 மெம்பர்ஸ் ப்ரைஸ். எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் ஆட் ஆனால் எவ்வளோ ப்ரைஸ்? 400 வச்சு. அடிஷ்னல் 400 டீலக்ஸ் ரூம் எல்லா ரூமுக்கும். ஓகே தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அவர் வீடியோவில் வரலன்னாரு, அதனால் வந்து கேமரா இந்த டைரெக்ஷனில் வச்சு தான் எடுத்தேன். இப்போ வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மேலே போய்ட்டு கிட்டுக்கிட்டு நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் முடிக்கணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கேட்டுன்னு வந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சனும் இருக்குது. அவங்க வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஒரு 4 பேர், ஒரு 3 பேர் 4 பேர் வந்தாங்கன்னா அவங்களே குக் பண்ணி தருவாங்களாம். அதே மாதிரி வந்து நமக்கே வந்து கிச்சனும் கொடுத்துருவாங்களாம். ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஸ்லாப் இருக்குல்ல, இந்த ஸ்லாப்பு ப்ளஸ் சிலிண்டரு, அடுப்பு, ஸோ நமக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் நமக்கு கொடுத்துருவாங்களாம். நம்மளே குக் பண்ணி கூட சமைச்சிக்கலாமா. அதுக்கு வந்து பர் டேக்கு வந்து நம்ம 700 எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா. ஓகேவா? இப்போ பேக் சைடில் ஒரு ரிவர் இருக்கான், அந்த ரிவர் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ பீப்புள் ஸ்டே பண்ணலான்னா 45 பீப்புள் ஸ்டே பண்ணலாமா. 45 பீப்புள் ஸ்டே பண்ணலாமா. 4 டீலக்ஸ் ரூமா, 4 ஸ்டாண்டர்ட் ரூமா. ஓகேவா? கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் வந்து 40 பேர் வரலாங்க. ஒரு பெரிய படையே கிளம்பி வரலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. செமையாக என்ஜாய் பண்ணலாம். கேம்ப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸாம். கேம்ப் ஃபயர் வந்து 700 ருபீஸு. அப்புறம் பார்பிக்யூக்கு வந்து 700 ருபீஸாம் பர் டேக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ரூம் டூர் எடுக்கிறது வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஒரு தனியான இடத்துல வந்து ரூம் டூர் எடுக்கிறது பெரிய போராட்டம் தான் நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ அந்த ரிவரை பார்த்துட்டு அங்கேயே அப்படியே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபவுண்டனும் கிணறும் காட்டினல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போது பாருங்கள். ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளேருந்து நேராக போகிறோம். அந்த ரிவரை போய் பார்க்குறோம். ஆனால் அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டே வந்து கேட்டுட்டேன், உள்ளே அட்டைப்பூச்சி இருக்கா, ஏதாவது இருக்கா, வில்லங்கம் எதாவது இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்னாரு. அட்டைப்பூச்சி இருந்ததுன்னா அப்படியே தலை தெறிக்க ஓடிட வேண்டிதான். இப்போ ஏகப்பட்ட செடி இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக ஏலக்காய் தாங்க. ஏலக்காய். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த தொட்டி குளம் மாதிரி பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. மேலே வந்து இலை விழுந்துடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. மேபி ஏதோ பெரிய பெரிய மீன் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அது தெரிது பாருங்கள். அந்த இதில் தெரிதா, அது வரைக்கும் பாருங்கள் பெரிய பெரிய மீன். ஸோ இதுலேருந்து மீன் எடுத்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இங்கேயே வளர்த்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து மீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி அவள் இல்லைனா கீழேருந்து தான் மேலே வரணும்.
இல்லைனா அந்த டேம் மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய தொட்டி. ஸோ இவங்களே வந்து மீன் வளர்த்து அதை வந்து வர்ற ரூம் ஆளுங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போக போக உள்ள டெரராக போகுதுங்க ரூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் அங்கே ரூமில் குளிக்காத காரணத்தினால நாங்கள் வந்து ஃபால்ஸை தேடி போயிட்டுருக்கோம். ஃபால்ஸ் இல்லை, ரிவரை தேடி போயிட்டுருக்கோம். சவுண்டு எங்கேயோ கேட்குதுங்க, தண்ணி போகிற சவுண்டு. ஆனால் எங்கே தான் போகுதுன்னு தெரில. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம். கிடைக்கலன்னா அப்படியே அப்பிட் ஆகிடலாம் ரூமுக்கு. வந்தாச்சுங்க கிட்ட. அதுதான் இதான் இந்த ரூமோட பார்டர் இதாங்க. அதுதான் இதுதான் வந்து இந்த ரூமோட பார்டர். இது வரைக்கும் அவங்களோட ப்ராப்பர்ட்டி. இந்த ரிவர் ஓடுதுல. சரி, இது நல்லா ஒரு 5 அடி 6 அடியிலேருந்து உள்ள ஃபால்ஸ் மாதிரி குளிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் போலையே. ஓ மை காட். இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபைனல் எண்டு பாயிண்ட்டுங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஏலக்காய் செடி தான் இருக்குது. இதான் இந்த பார்டரோட. அப்படியே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye டேக் கேர் மை டே லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பாய். இப்போ மூணாரில் போய்ட்டு ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த தேனி ரூட் தான் பிடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு மஷ்ரூம் வேலியிலேருந்து. ஏன்னா நேற்று ஒரு ஆட்டோக்கார் வந்து தட்டி தூக்கியிருப்பார். டவுன் அவங்க ஃபாஸ்ட்டாக வந்துடுறாங்களா, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மூணார்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்தாச்சு. நமக்கெல்லாம் இந்த தண்ணி ஃபோர்ஸ்லாம் ஆகவே ஆகாது. அங்கே பாருங்களேன், கும்பக்கரையில் டைமிங் பார்த்துக்கோங்க. காலையில் 8 மணிலேருந்து மாலை 4 மணி. அடல்ட்டு 30, சைல்டு 20.